தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையின் வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களோடு கூட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற அன்பாய் அழைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியம். நீங்கள் நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்கள் குடும்பமாக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய செய்தியை கேட்க உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரா? கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடிகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருடம் வாழ்ந்தார். நம்மை படைத்த அந்த இறைவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். சில வீடுகளிலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது: இயேசுவே இவ்வீட்டின் தலைவர், மறைமுக விருந்தாளி, மௌனமாய் கேட்பவர். நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறாரா? இந்த தெய்வம் நம்மை எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் காண முடியும். கடவுள் இருக்கக்கூடிய உள்ளத்தில் நிச்சயமாக எல்லாம் நிறைவாய் காணப்படுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து காணப்படுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது சில வீடுகளிலே அவர் தொடர்ந்து போய் கொண்டிருந்தார். சில வீடுகளை அவர் சந்தித்தார், அவர்களோடு கூட உணவருந்தினார். அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்தபோது சந்தோஷமாக அவர்களுக்காக அவர் போனார், சீடர்களோடு கூட போனார் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அழைக்கப்படாமலே ஒருவருடைய இல்லத்துக்கும் அவர் சென்றார். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த சமயத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் அவரை தேடி வந்தார்கள். அதில் முக்கியமாக ஒரு சாரார் பாவிகள் என்று எண்ணப்பட்டார்கள். அவர்களை வேதாகமம் ஆயக்காரன் என்று சொல்லி அழைக்கிறது. ஒருவேளை இந்த ஆயக்காரன் யார் என்று சொன்னால் சகேயு என்கிற ஒரு மனிதன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் அவருடைய குறிப்புகளை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்திற்கு போக விரும்பினார். ஒருவேளை அந்த சகேயு அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்தில் சென்று இவ்விதமாக சொன்னார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த சகேயு மக்கள் மத்தியிலே மிகவும் பாவியாக கருதப்பட்டான். ஏனென்று சொன்னால் அவன் வரி வசூல் செய்வதனாலே வருகிற அந்த பணத்தினாலே தன்னுடைய செல்வத்தை பெருக்கி இருந்தான். செல்வம் அவனுக்கு அதிகமாக இருந்தது, ஆனால் அவனுடைய உள்ளத்திலே அமைதி இல்லை. அவன் மக்களால் மிகவும் வெறுக்கப்பட்டவனாக இருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேடி சென்றார். அவர் தேடி சென்றது மட்டுமல்ல, அவனுடைய வீட்டிற்கே சென்றார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இவன் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு கூட்டி போக வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணிதான் இயேசு கிறிஸ்துவை தேடி போனான். ஆனால் அதே நேரத்தில் அதே ஊருக்கு, அந்த எரிகோ என்கிற அந்த ஊருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை தேடி போனார். கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வரலாறை அங்கே பார்க்கிறோம். சகேயு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். அவன் மிகவும் குள்ளனாயிருந்தான். அவனால்
அவ்வளவு பெரிய கூட்டத்திலே வருகிற இயேசுவை பார்க்க முடியாது என்று முடிவு செய்கிறான். என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுற்றி அநேக திரளான மக்கள் நெருக்கி கொண்டு அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டு அங்கே வந்தார்கள். அப்போது அவன் என்ன யோசித்தான் என்று சொன்னால், நான் சரீரத்திலே குள்ளமானவன், எனவே எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்கிற செயல்களை அவன் கேள்விப்பட்டான், அவருடைய அற்புதங்களை கேள்விப்பட்டான், அவருடைய போதனைகளை கேள்விப்பட்டான். பாவிகளாகிய எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் என்பதை அவன் அறிந்தான். ஏதோ உயர் மட்டத்திலே இருக்கிற பரிசேயர்கள், மதத்தின் தலைவர்களை அவர் தேடி போகவில்லை, மாறாக இறைவனின் வழியை விட்டு தவறி போனவர்கள், அங்கே பாவம் செய்து கடவுளை விட்டு தூரம் போனவர்கள், அப்படிப்பட்ட மக்களை அவர் தேடி சென்றார். அப்படிப்பட்டவனாகத்தான் சகையு காணப்பட்டான். அவன் கடவுளோடு உள்ள தொடர்பை இழந்தவனாக, அவனுடைய வாழ்க்கையிலே செல்வம் இருந்தாலும் அவன் தவறான வழியிலே அந்த செல்வத்தை ஈட்டியதினாலே ஒரு நிம்மதியற்ற ஒரு மனுஷனாக அவன் போய்கொண்டிருந்தான். அப்போது அவன் இயேசுவை பார்க்க ஒரு மரத்தின் மேலே ஏறினான். ஏறி அந்த வழியாக அவர் ஊருக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க எண்ணின போது, இயேசு கிறிஸ்து அந்த மரத்திற்கு கீழாக வந்தவுடனே அவர் அந்த மரத்தில் இருக்கிற அந்த சகேயுவை பார்த்தார். அங்கே பார்க்கிறோம், லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, நம்மை படைத்த இறைவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார், நம்முடைய இருப்பிடத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். சகேயு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை மறைமுகமாக இருந்து மரத்திலிருந்து பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணித்தான் போனான். ஆனால் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். பெயரை சொல்லி கூப்பிட்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். எப்படி பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவன் ஒருபோதும் யோசித்திராத ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்மை படைத்த இறைவன், நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக உயிர் கொடுத்த அந்த இறைவன், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இறைவன் அவருடைய வீட்டிற்கு போக சித்தம் கொண்டார், விருப்பம் கொண்டார். அவன் சந்தோஷமாக அழைத்து போனான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பு இல்லை. அவனுடைய வாழ்க்கை அங்கே பாவத்தினால் நிறைந்திருந்தது. அவன் பாவி என்று சொல்லி அழைக்கப்பட்டான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை அழைத்த போது அவனுடைய வாழ்க்கை மாறியது என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வு பெற்றான். தவறான வழிகளிலே அவன் சம்பாதித்த பணத்தை குறித்து அவன் யோசித்தான். எனவே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தவறான வழியிலே சம்பாதித்த பணத்தை திரும்பவும் 4 மடங்காக கொடுப்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்பதாக கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்காக செல்வத்தையே, தான் சேர்த்து வைத்த செல்வத்தையே, பணத்தையே விட்டுவிட அவன் விருப்பம் கொண்டான். அவன் சொல்லுகிறான், நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதெல்லாம் எப்படி அவன் அறிக்கையிட முடிகிறது, செய்ய முடிகிறது? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேடிக்கொண்டிருந்த அந்த காரியம் நடந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையிலே வந்தார், அவனுடைய இல்லத்திற்கு வந்தார். அவனுடைய வாழ்க்கை மாறியது. அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை இரட்சகராக அவன் அறிந்தான். கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்விலே வளமான வாழ்வை, சமாதானமான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை கொடுக்கிறவர் என்பதை அவன் விசுவாசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு போன போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதோ இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி அந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கிறார். ஆனால் அங்கே வாழ்ந்திருந்த யூதர்கள் அவனை ஆபிரகாமின் குமாரன் என்று கூட சொல்ல தகுதி இல்லாத பாவியான மனுஷன் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு தங்க போன போது அங்கே சுற்றி இருந்தவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. என்ன, அவர் பாவியான வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. ஆனால் சகேயு எதையுமே
அவன் காணவில்லை, எதையும் கண்டுக்கவில்லை, யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவனுடைய வீட்டாரும் புதிதான வாழ்வை கிறிஸ்துவுக்குள்ளே கண்டு கொண்டார்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போன நிலைமையில் இருந்த சகேயுவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவன் விரும்பின ஒரு நல்ல வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரா? ஒருவேளை கடவுளை வெளியே வைத்து வழிபடுவதல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழைக்கும்போது அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களுடைய இல்லத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய உள்ளத்தையே அவர் வாழும் இல்லமாக மாற்ற விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை அவர் உங்களை கட்டாயப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. அவர் அன்போடு கூட அவர் உங்களுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறார். அவர் உங்களிடத்திலே கேட்கிறார், நான் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் கதவை திறந்தால். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகேயுனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே அழைக்கும்போது தேடி வந்த தெய்வமாகிய அவர் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது, தவறான காரியங்களை விட்டு விலகும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அந்த ரட்சிப்பானது உங்கள் இல்லத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேடி வருகிறது. அவர் உங்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். சகேயு வீட்டில் ஒரு நிம்மதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கடந்து வந்தது. அவர் இந்த வீட்டிற்கு மட்டுமல்ல, இயேசு இல்லாத அந்த வீட்டில், கடவுள் இல்லாத வீட்டிற்கு கடவுள் அங்கே போய் அவரோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். இன்னொரு வீட்டுக்கும் இயேசு கிறிஸ்து போனார். யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வீடு என்ன வீடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு திருமண வீடு, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த வீடு. அந்த வீட்டிற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய சீடர்களும் அந்த வீட்டிற்கு போனார்கள். அங்கே திருமணமானது நன்றாக நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் விருந்து பரிமாறப்பட்ட போது அவர்களுக்கு குறைவு ஏற்பட்டது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். முக்கியமாக திருமணத்தில் பரிமாறக்கூடிய அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டது, குறைந்து போனது. அது முக்கியமான ஒரு காரியம். அது வந்த விருந்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிமாறப்பட வேண்டும். ஆனால் அங்கே குறைவுபட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த குறைவானது தெரிவிக்கப்பட்டது. யார் மூலமாக என்று சொல்லி பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்து அதை அறிந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர் அந்த வீட்டிற்கு போன போது அதுவரை அவர் எந்த அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் இந்த வீட்டில் அவர் போன போது அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்லி. என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த குறைவானது நீக்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் வாசித்திருக்கலாம். இந்த பகுதியில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்திலே குறைவுகள் வராதா? வரும். ஆனால் அந்த குறைவுகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவாக்குவார். எப்போது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அதுதான் அங்கே நடந்தது. அங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், மரியாள் வேலைக்காரரிடத்தில் போய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. அதிலே தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறார். தண்ணீர் நிரப்பப்பட்டது. அதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஆச்சரியமான ஒரு விஷயம்.
யோவான் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீரே என்றான். இங்கே பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய குறைவை நிறைவாக்கி அங்கே இருந்த திராட்சரசத்தை விட மிக சுவையான திராட்சரசமாக தண்ணீரை மாற்றி முதலாவது அற்புதத்தை அந்த இடத்துல நிகழ்த்தி அங்கே அவர்களை மகிழ பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அங்கே குறைவுகள் நிறைவாகிறது. அவர் நம்முடைய ஜெபங்களை இன்றைக்கும் கேட்கிறார். ஒருவேளை அவர் இன்றைக்கு சரீர பிரகாரமாக நம்மத்திலே அவர் வாழவில்லை, ஆனால் அவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். அவ்விதமாக அவருடைய பேச்சை நாம் கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்விலே இருக்கிற குறைவுகளும் மாற்றப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு திருமண வீடு, மகிழ்ச்சியான ஒரு வீடு. அவர் அந்த இல்லத்திற்கு மட்டுமல்ல, இன்னொரு வீட்டிற்கும் அவர் சென்றார். அதை தான் யோவான் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த இல்லம் இயேசு கிறிஸ்துவை அடிக்கடி உபசரித்து அவர்களை கவனிக்கிற ஒரு நல்ல ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு மூவரும் இருந்தார்கள். 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசித்திருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் இல்லை. 2 நாள் நடந்து சென்று பார்க்கக்கூடிய அந்த தூரத்தில் அவர் போதனை செய்து கொண்டிருந்தார், மக்களை சந்தித்து கொண்டிருந்தார். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் அடிக்கடி வந்து போகிற பெத்தானியா அந்த ஊரில் இருக்கிற இந்த குடும்பத்தில் அவர் நேசிக்கிற லாசரு வியாதியாக இருந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். வியாதியாக இருந்த அவனை இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் ஆட்களை அனுப்பினார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடனே வரவில்லை. அவர் 2 நாள் இன்னும் அதிகமாக அந்த இடத்துல தங்கினார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தங்கி இருக்கும்போது அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதனிடையிலே இந்த லாசருவானவன் மரித்து போய்விட்டான். அவரை கல்லறையிலும் வைத்து விட்டார்கள். அப்போ அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிநேகிக்கிறவன் மரித்து போனான் என்பதை அறிந்திருந்தும் அவர் தாமதப்படுத்தினார், வரவில்லை. அதற்கு காரணம் எல்லாம் சொல்கிறாரு, தேவனுடைய மகிமைக்காக இந்த மரணமானது நடந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்க இந்த மரணமானது நடந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். யோவான் 11:21 வாசிக்கிறோம், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அங்கே தூரத்தில் இருக்கும்போதே மார்த்தாள் போகிறாள், அங்கே மரியாளும் போகிறாள். அவர்கள் இருவரும் சொல்லுகிற செய்தி என்னென்னா, இங்கே இருந்திருந்தீரானால், நீங்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய உணர்வுகளை அறிந்தவராக அவர்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், யோவான் 11:14-15 சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிதான் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் சீடர்களை. அங்கே போன போது அங்கே நடந்த காரியங்கள், கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தபோது இயேசு கிறிஸ்துவுக்கு வேதனையை அது கொடுத்தது. லாசரு மரித்து 4 நாளாகிவிட்டது. இனிமேல் அந்த சரீரம் மீண்டுமாக எழுப்பப்படும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கும் இல்லை, சீசர்களுக்கும் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுடைய நிலையை பார்த்து குறை கூறவில்லை. அங்கே அவர்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துகிறார்கள். தங்களுடைய சகோதரன் மரித்து விட்டதையும், மரித்து போனான், இனிமேல் அவன் வர முடியாது என்பதையும் அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறாங்க. இருந்தாலும் அது கடைசி நாட்களில் நடக்கும் ஆனால் என்று சொல்லி அவன் மறுபடியுமாக வருவான் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இப்போது அவன் மரித்து விட்டான், அங்கே நாறி விட்டது சரீரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இடத்த, அவன் வச்ச இடத்த காண்பீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் கல்லை புரட்டும்படியாக சொல்லி, லாசருவே வெளியே வா. அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அவருடைய அந்த வேதனையை பகிர்ந்து கொண்டார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மரணம் வேதனையை அங்கே கொடுத்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் வேதனையை கொடுத்தாலும் அது ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவாக இருக்கிறது. நாம் நித்திய ஜீவனை பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 11:40, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அங்கே பார்க்கும்போது நாற்றம் எடுக்குமே, அவன் உயிரோடு எழுப்பப்படுவதற்கு வழியெல்லாம் இல்லை என்பதை போல் அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவிதமான சூழ்நிலைகளிலே நமக்கு மகிமையாக காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் செய்கிற செயல்கள் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய மகிமையை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் அங்கே பலப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மரித்தவன் அங்கே உயிரோடு கூட எழுப்பப்பட்டதை அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய உள்ளத்திலே இருக்கும்போது குறைவுகள் ஏற்படும், மரணமும் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பாருங்கள். உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விரும்பலாம், அவரிடத்தில் வேண்டி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் அவர் குடியிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் குறைவுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சிலரை இழந்து தவிக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவர். அவரை உங்கள் வாழ்க்கையிலே அழைக்கும்போது, அவரை சார்ந்திருக்கும்போது, அவரை விசுவாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நாம் சிந்திக்க முடியாத அல்லது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கூட அவர் அறிந்தவராய் இருந்து நமக்கு உதவி செய்து ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களா? உங்கள் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இந்த நேரத்தில் அவரை உறுதியாக விசுவாசியுங்கள். தேவனுடைய அன்பானது நம்மை ஒருபோதும் பிரிக்காது. அங்கே ரோமர் 8:35-39 நான் வாசிக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கும்போது, அவருடைய அன்பினாலே தொடப்பட்டிருக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவு வந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெயத்தை, வெற்றியை உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் வாழ முடியும். நீங்கள் தோல்வியிலே இருந்தாலும் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள், எந்த சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிய முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
உங்களுடைய எல்லா சூழலையும் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவராக இருக்கலாம். ஆனால் பல சூழ்நிலையில் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். சகேயு என்கிற அந்த மனிதனை தேடி போன ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் மன்னிப்பும் கடந்து வரும். உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் நிறைவாகும். உங்கள் வாழ்க்கையிலே இழப்புகள் சரி செய்யப்படும். நீங்கள் உங்களுடைய துக்கத்திலிருந்து சந்தோஷமான வாழ்க்கையை கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தினார். கானாவூர் திருமண வீட்டிலே அவருடைய குறைவை நிறைவாக்கினார். அதே போல இன்றைக்கும் கிறிஸ்துவானவர் உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமாக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உம்மை தேடி வரவில்லை, நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்ய நீர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர். எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை மீட்டு மன்னிக்கிறவராய் இருக்கிறீர். எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறீர். எங்களுடைய துக்கத்தின் மத்தியிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறீர். நீர் எல்லாவுமாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் இருக்க விரும்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிற, வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய வேதனைகள் நீங்கி, குறைவுகள் நீங்கி, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறியாதவர்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே, அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு நீர் கொடுக்கிற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியையும், சமாதானத்தையும், மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டுமாக எங்களோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்டதற்காக நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக இந்த செய்தியானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இதே போல் ஒரு நிகழ்ச்சியிலே மீண்டுமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இதே நேரத்தில் அடுத்த வாரம் இதே சமயத்தில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்களுக்கு இது ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த தொலைபேசி எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறோம். தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.